கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அது ஒரு சினிமா கோர்ட்டில் இருக்குது மேட்ரு. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க, எப்படி வேணால் போகலாம் தீர்ப்பு. நிரந்தரமாக ஒன்றும் அந்த படத்தை வந்து தடை பண்ண முடியாது. படத்தை சென்சார் போர்டு தடை பண்ண முடியாது. ஆனால் அதற்கு இவ்வளோ ஆர்வம் காட்டி ஆதரவு அதே தான் கேடு வந்தது காங்கிரஸுக்கு. இது இன்னும் அவ்வளோ பெரிய மேட்டரா? விஜயே இப்போ சைலண்டாக இருக்காரு, நீ எது குதிக்கிற? இப்படிலாம் பண்ணுறதால அந்த படத்தோட பாப்புலாரிட்டி தான் கூடும். ப்ரொடியூசருக்கும் கோர்ட்டுக்கும் சிபிஎஃப்சிக்கும் உள்ள விஷயங்க, ப்ரொடியூசருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை விஜய் சீன்லேயே கிடையாது. ஏன்னா விஜய் ஒன்றும் அந்த படத்தோட தயாரிப்பாளர் கிடையாது. அதுக்குள்ள மோடி வந்துட்டாரு, மோடி தான் செஞ்சாங்க சோடாங்கார். மோடிக்கு தான் வேலை இல்லை. ஒரு படம் இது, இந்த படத்தை நிறுத்துறதால மோடிக்கு என்ன லாபம்? மோடி நினைச்சாலுமே நிறுத்த முடியாது அந்த படத்தை. நிறுத்துற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய அப்பட்டகர் படமும் கிடையாது. விஜய் படத்தை எவங்க நிறுத்துவான்? நான் கேட்குறேன். படத்தை தடை பண்ணணுன்றது எந்த மாதிரி படங்களுக்கு? இந்திய அரசாங்கத்தோட முக்கியமான கொள்கைகளில் அரசு நிலைப்பாட்டுக்கு எதிராக போகிற படத்தை தான் நிறுத்துவான். ஒரு குஜராத் இனக்கலவரத்தை பற்றி எடுத்தினா சத்தியமாக விட மாட்டான். இன்னொன்று, விஜய் இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் நாட்டின் முக்கியமான எல்லா பிரச்சனைகளையும் இந்திய அரசாங்கத்தின் கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனா, ஒரு உளவுத்துறை அதிகாரியா, ஒரு விஞ்ஞானியா இவ்வளோதான் நடிச்சிருக்காரு இல்லையா? புரட்சி எங்கே செஞ்சார் அவர்? அப்புறம் எதுக்குங்க ஒரு படத்தை தடை பண்ண போகிறான்? கொஞ்சம் அறிவோடு யோசிக்கணும்ல. அப்போ அவருடைய படத்தை, அது இந்த படம் ரீமேக்குன்னு போய் இதோட கதை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் தேச பாதுகாப்புக்கு, வெங்காய பாதுகாப்புக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது. நேற்று வந்து மத்திய அரசு வழக்கறிஞர் நல்லா திசை திருப்புற மாதிரி சொதப்பி விடுறாரு. வந்து இராணுவத்தோட எம்பளம் இருக்குது, நேவி எம்பளம் இருந்தால் என்ன தப்பு? இதுவரைக்கும் நேவி எம்பளத்தோட ஒரு படம் கூட நீங்கள் வெளியிட்டதே இல்லையா? உடனே அந்த எம்பளத்தை பார்த்தா உடனே மக்கள் பாகிஸ்தான்காரனுக்கு அப்படியே வந்து அவன் வந்து இந்தியா பிடிச்சிவான உள்ள. ஏன்னா அறிவு இருக்கா அவங்களுக்கு? பேசுகிறாங்கல்ல மத்திய அரசு சார்பாக போய் கோர்ட்டில். ஏற்கனவே இங்கே இருக்க புண்ணியவானுங்க திமுகனுங்க சிவகார்த்திகேயனை ஊசி போட்டு அவன் படத்துக்கு எதிராக அதை கொண்டு வந்து நிறுத்தி அவனுக்கு பங்குக்கு அவங்க மண்ணள்ளி போட்டுருக்கானுங்க. இதில் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த கெடுபுத்தி? ப்ரொடியூசர் தான் பாவம் இல்லை. கண்டிப்பாக பாவங்க அவன். இது ஒரு வர்த்தகம் அடிப்படையில். அவன் பாதிச்சானா அவனை சுற்றி இருக்க பல தொழில்கள் பாதிக்கும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேக தலைவர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருந்த உடனே முதல் தடவையாக காங்கிரஸ் முழு ஆதரவையும் கொடுத்துக்கிட்டு வருது. ஸோ இந்த தருவாயில் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குறத ஒரு பொது பார்வையாக பார்க்கலாமா, இல்லை அரசியல் பார்வையாக தான் பார்க்கணுமா? எல்லாமே அரசியல் தான். அரசியல் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. 365 நாளும் 24 மணி நேரமும் நம்ம பேசுகிற, நம்ம செய்கிற, எல்லாரும் பேசுகிற, செயல்படுகிற எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்குது. குறிப்பாக அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகளில் தும்முனா, இருமுனா, சிரிச்சா, அழுதா, முனகுனா, கத்துனா, கதறுனா, கூப்பாடு போட்டா, எல்லாத்துலேயுமே ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது. அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. குறிப்பாக அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகளில், அதுலேயும் ரொம்ப குறிப்பாக தேர்தல் நெருங்குதுன்னா அரசியல் கட்சிகளோட செயல்பாடுகள் எல்லாமே முழுக்க 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 அரசியல் தான். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய் மீது திடீரென்று காங்கிரஸ் கட்சிக்கு காதல் பொத்துக்கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? திமுகவை வெறுப்பேற்றணும், அவ்வளோதான். கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுகவை வெறுப்பேற்றணும். ஏன்னா கொஞ்ச நாளாகவே அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விஜயோட போகணுன்னு காங்கிரஸ் உள்ள ஒரு கணிசமான தரப்பு தொண்டர்கள் விரும்புகிறாங்க. இந்த எம்எல்ஏ எம்பியாக இருக்கிறவங்க தான் திமுகவோட போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே ஒழிய, தொண்டர்களில் பெரும்பாதி என்று நாம் சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு கணிசமான எண்ணிக்கைன்னு நம்ம சொல்லலாம். அது 40% இருக்கலாம், 60% இருக்கலாம். காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து விஜயோட போகிறது தான் விரும்புகிறாங்க. ஏன்னா திமுகவில் தங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை என்று அவர்கள் உணர்கிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். அது உண்மையும் கூட. பெரிய அளவில் வந்து காங்கிரஸுக்கு அங்கே மரியாதை இல்லை. ஆனால் டெல்லி தலைமை அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா திமுகவோட 32 எம்பிக்கள் அவங்களுக்கு டெல்லி அரசியலில் காங்கிரஸுக்கு தேவை. மோடி அரசுக்கு எதிரான அரசியலுக்கு, நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும். உள்நாட்டில் இங்கே தமிழ்நாட்டில், உள்நாடுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே திமுக இல்லைன்னா காங்கிரஸால் விஜயோட போய் ஜெயிக்க முடியுமான்றதெல்லாம் $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் போட்டு பார்க்குறாங்க. 25 சீட் அவங்க தடவை கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப குறைவாகவும் இழிவுபடுத்தப்பட்டதாக உணர்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ கூடுதலாக ஒரு 5-10 சீட்டுக்கு இந்த நாடகத்தை ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரத்தில் பங்கு, விஜயை பாராட்டுறது, இதெல்லாம் வந்து கூட சீட்டு வாங்கிறதுக்கான ஒரு பேரம். 5 சீட்டு கூட கொடுத்து ஸ்டாலின் இதை முடிச்சுப்பாரு, கப்சிப்புன்னு முடிச்சுப்பாரு அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக நிலவுது. ஆனால் அதுக்கு நடுப்புற விஜய் விஷயம் ஜனநாயகன் வந்ததால்
இன்றைக்கி வரிஞ்சு கட்டிக்கிட்டு போய் மோடியை திட்டுறாங்க. சோடாங்கர் திட்டுறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி திட்டுறாரு, 2 எம்பிஸ் ஜோதிமணி, மாணிக்க தாக்கூர் எல்லாம் வந்து பாஞ்சு போராடுறாங்க பிஜேபியை. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா விஜய் மீதில் இருக்கக்கூடிய காதல் கிடையாது. அப்படி காதல் மாதிரி தோற்றம் கொடுக்குது. இந்த பீரிட்டெழும் காதல் விஜய்க்கு எதிரானது, விஜய் மீதானது என்று மட்டும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அது அப்படி ஒரு தோற்றம் கொடுக்குது. இது திமுகவை வெறுப்பேற்றுறது. விஜயை பாராட்டினா திமுகவுக்கு பிடிக்காது. விஜயை போய் யாராவது சந்திச்சாங்கன்னா திமுகவுக்கு கொலவெறி வருது. கண்டிப்பாக. அப்போ திமுகவை கடுப்பேற்றுவதற்கு இந்த பிரச்சனையை காங்கிரஸ் கையில் எடுத்துருக்குது. அப்படி தான் நான் இதை பார்க்கல. இந்த வெறுப்பேற்றுறது அப்படின்றத ராகுல் காந்தி ஏற்றுக்கிறாரா? ராகுல் காந்தியோட ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி திரும்ப திரும்ப அதிகாரத்தில் பங்கு வேணுன்றதும், சொடாங்கர் வந்து விஜய் கூட்டணிக்கு வந்து காங்கிரஸ் கட்சி தொண்டரிடம் கருத்து கேட்கும்போது விஜயோட கூட்டணிக்கு போக வேண்டும் என்று பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னும் பல பேர் திமுகவோட போகணுன்றாங்க. நான் வந்து மேலிடத்தால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி. நான் விரும்பினதை தான் நான் கேட்க முடியும்னு கருத்து சொல்கிறவங்க கிட்ட நான் நடந்துக்க முடியாது. யார் என்ன கருத்து சொன்னாலும் நான் அதை தான் கேட்டுக்கணும். அவ்வளோ பெருந்தன்மையாக பேசுகிறார். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார்? அதிகாரத்தில் பங்குன்றது என்னுடைய கொள்கை, கோரிக்கை. நான் அதை வலியுறுத்துவேன். எங்கள் சொடாங்கரே வந்து சொல்லியிருக்காரு அதிகாரத்தில் பங்கு கேட்போம்னு. அதில் என்ன தப்பு இருக்குது? அதிகாரத்தில் பங்கு கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்றது அவர் சொல்கிற 100% உண்மை. ஆனால் அது திமுகவை கடுப்பேற்றுதுன்னு போது திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்கன்னா அது ராகுல் காந்தியோட ஆசீர்வாதம் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தியோ சோடாங்கரோ, குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி இப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். இன்றைக்கி விஜய் விஷயம் வந்தோன்னே காலையிலேருந்து பொங்கி எழுந்து ட்வீட் மேலே ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், முழு ஆதரவும் இந்த பக்கம் தான் இருக்குது. ஆமாம், நான் ட்விட்டரில் இல்லை, ஆனால் வரக்கூடிய தகவல்களை கேள்விப்படுவேன். அதில் சோடாங்கர், பிரவீன், ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர்லாம் விஜய்க்கு வந்து இவ்வளவு ஆதரவு தெரிவிப்பது என்பது விஜய் மீதான அக்கறை கிடையாது, திமுக மீதான கோபம். திமுகவை கடுப்பேற்றுறாங்க, அவ்வளோதான். இல்லை, இவ்வளவு கடுப்பேற்றும் போது கொஞ்சம் கூட திமுக தலைமை ராகுல் காந்திகிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க. இல்லை, அது காங்கிரஸோட புத்தி என்னென்னா, இந்த மாதிரி ஒருத்தர் அஃபிஷியல் லைனுக்கு எதிராக பேச வச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு ஆஃப் பண்ணி திமுகவோட அக்ரிமெண்ட்டை சைன் போட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி 26 உடையாது. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இது புதுசு கிடையாதா? இது புதுசு கிடையாது. கடந்த கால காங்கிரஸ் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். இதெல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே கட்டையை போகணும் காங்கிரஸுக்கு தெரியும். அங்கே ஓங்கி ஒரு தட்டும் ஆஃப் ஆகிடுவானுங்க. இங்கே அக்ரிமெண்ட்டை சைன் போட்டு போயிட்டே இருப்போம், அவ்வளோதான். அதனால் இது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. காங்கிரஸ் வரலாறு அறிந்தவர்களுக்கு, கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது எங்கே போய் முடியும், எப்படி முடியும்னு தெரியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காங்கிரஸ் திமுக கூட்டணி 26 சட்டமன்ற தேர்தலில் தொடரும் தொடரும் தொடரும். இவ்வளவு பேச்சும் சீட்டு பேர ஒன்றுக்காக தான், அவ்வளோதான். போன தடவை அது 20 சீட்டில் தொங்கி நிற்கும் போது அலையன்ஸ் வடகிற லெவலுக்கு போய் கடைசியில் சோனியா காந்தி தலையிட்டால தான், சோனியா காந்தி ஸ்டாலின் கிட்ட பேசினா அந்த அலையன்ஸே வந்து தப்பிச்சு போயிடுச்சுது. 20 சீட்டை 25 சீட்டாக ஆக்கினேன். இந்த தடவை ஒரு 5 சீட்டு கூட கொடுக்க ஒப்புக்கொண்டு விட்டார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல். 25லேருந்து 30 வரைக்கும் கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் டெல்லியில் பேசிட்டு இந்த முடிவு டெல்லியில் தான் எடுப்பாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு காங்கிரஸுக்கு எவ்வளோ சீட்டு, எந்தெந்த சீட்டு, எந்தெந்த தொகுதின்றதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட திமுக தலைமை என்றைக்குமே முடிவு பண்ணாது. அதை டெல்லியில் தான் முடிவு பண்ணும். இங்கே இருக்கவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. டெல்லி தான் அதை டிசைட் பண்ணும். விஜய் ஃபேக்டரை காங்கிரஸ் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது, ஊதி ஊதி பெருசாக்குது. இது வந்து கண்டிப்பாக இதோட நோக்கம் என்னென்னா திமுகவை வெறுப்பேற்றுவது, சினங்கொள்ள வைப்பது, தங்கள் வழிக்கு கொண்டு வர பார்ப்பது. இல்லாட்டி சொல்லி வச்சாமல் இத்தனை பேர் எதுக்கு ட்வீட் பண்ணுறோம்? அது ஒரு சினிமா. அது ஒரு சினிமா. கோர்ட்டில் இருக்குது மேட்ரு. நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. எப்படி வேணால் போகலாம் தீர்ப்பு. நிரந்தரமாக ஒன்றும் அந்த படத்தை வந்து தடை பண்ண முடியாது. இப்போ நாளைக்கே கூட ஜட்ஜு வந்து எங்களுக்கு 5 நாள் டைம் வேணும் ரெவ்யூ கமிட்டிக்குன்னு சென்சார் போர்டுக்கு சிபிஎஃப்சி கேட்குறான். 5 நாள் டைம் கிடையாது, 1 வாரம் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு கூட கோர்ட்டு சொல்லலாம். ஆனால் 1 வாரம் பொறுத்த படம் ரிலீஸ் ஆகும். படத்தை சென்சார் போர்டு தடை பண்ண முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு வேணால் அந்த அதிகாரம் இருக்கலாம் படத்தை தடை பண்ணுறதுக்கு. விஸ்வரூபம் படத்தை ஜெயலலிதா தடை பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் என்னாச்சு, பேச்சுவார்த்தை மூலமாக கொஞ்சம் சீனெல்லாம் கட் பண்ணிவிட்டு படத்தை ஓட விட்டான். அதனால் ஃபிலிம் சென்சார் போர்டுக்கு படத்தை தடை பண்ணுற அதிகாரம் கிடையாது. தடை பண்ணுற அளவுக்கு அந்த படம் ஒன்றும் அவ்வளோ பெரிய படமும் கிடையாது. ஏற்கனவே வந்து ஒரு படத்தோட ரீமேக் இது. இப்படிலாம் பண்ணுறதால அந்த படத்தோட பாப்புலாரிட்டி தான் கூடும். கண்டிப்பாக படம் வரத்தான் போகுது. படம் வந்தே தீரும். உங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் வேணாம். தள்ளி போகலாம். ஆனால் அதற்கு இவ்வளோ ஆர்வம் காட்டி ஆதரவு அதே தான் கேடு வந்தது காங்கிரஸுக்கு. இது இன்னும் அவ்வளோ பெரிய மேட்ரு கோர்ட்டில் இருக்குது. 2 தரப்பும் கோர்ட்டில் போயிருக்கு. விஜயே இப்போ சைலண்டாக இருக்காரு, நீ எது குதிக்கிற? ஆமாம், ப்ரொடியூசருக்கும் கோர்ட்டுக்கும் சிபிஎஃப்சிக்கும் உள்ள விஷயங்க. ப்ரொடியூசருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள பிரச்சனை. விஜய் சீன்லேயே கிடையாது. ஏன்னா விஜய் ஒன்றும் அந்த படத்தோட தயாரிப்பாளர் கிடையாது. அவர் சம்பளம் வாங்கினார், நடித்தார். அது 250 கோடியோ 275 கோடியோ எவ்வளோ அவர் தகுதிக்கு, திறமைக்கு, சாமர்த்தியத்துக்கு அவர் வாங்குறாரு. அவர் வாங்கிட்டு அவர் நடிக்கிறார். நடிச்சதோடு அவர் வேலை முடிஞ்சு போச்சு. அந்த படம் வருது வரல அதெல்லாம் அவர் கவலை கிடையாது. அதனால தான் கேஸை விஜய் போடல. யார் போட்டா?
ப்ரொடியூசர் தான் போட்டிருக்கான். ம். அதான் கோர்ட்டில் வழக்கு விசாரணை முடிஞ்சிச்சு, வாத பிரதிவாதம் முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு கொடுக்க போகிறாங்க தீர்ப்பு. அதுக்குள்ளே எடுத்து குதிக்கிற நீ எதுக்கு இந்த காங்கிரஸுக்கு இந்த அவசர புத்தி? ம். அதுக்குள்ளே மோடி வந்துட்டார், மோடி தான் செஞ்சாங்க சோடாங்கார். மோடிக்கு தான் வேலை இல்லை. ஒரு படம் இது, இந்த படத்தை நிறுத்துறதால மோடிக்கு என்ன லாபம்? மோடி நினச்சாலுமே நிறுத்த முடியாது அந்த படத்தை. ஆமாம். நிறுத்துற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய அப்பட்டக்கார் படமும் கிடையாது. ரீமேக்கு அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். விஜய் படத்தை எவங்க நிறுத்துவான்? நான் கேட்குறேன். படத்தை தடை பண்ணணுன்றது எந்த மாதிரி படங்களுக்கு? இந்திய அரசாங்கத்தோட முக்கியமான கொள்கைகளில் அரசு நிலைப்பாட்டுக்கு எதிராக போகிறவங்க படத்தை தான் நிறுத்துவான். ஒரு குஜராத் இன கலவரத்தை பற்றி எடுத்தினா சத்தியமாக விட மாட்டான். இந்தியாவோட அணுசக்தி கொள்கையை பற்றி ஏதோ படம் எடுக்கிற எதிராக கவர்மெண்ட் ஸ்டாண்டுக்கு எதிராக எடுக்கிறேன்னா விட மாட்டான். காஷ்மீர் பிரச்சனையை பற்றி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நேரேட்டிவ்க்கு எதிராக படம் எடுக்கிறியா? விட மாட்டான். அதை தவிர மற்ற எல்லா படமும் ஓகே. இன்னொன்று, விஜய் இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் நாட்டின் முக்கியமான எல்லா பிரச்சனைகளையும் இந்திய அரசாங்கத்தின் கொள்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரனா, ஒரு உளவுத்துறை அதிகாரியா, ஒரு விஞ்ஞானியா இவ்வளோ தான் நடிச்சிருக்காரு இல்லையா? புரட்சி எங்கே செஞ்சார் அவர்? அப்புறம் எதுக்குங்க ஒரு படத்தை தடை பண்ண போகிறான்? கொஞ்சம் அறிவோடு யோசிக்கணும்ல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது? துப்பாக்கின்னு ஒரு படம் வந்து அது என்ன கதை உங்களுக்கு? முஸ்லீம் தீவிரவாதிகள் ஒரு வேட்டையாடுவார், அவ்வளோதானே? முஸ்லீம் தீவிரவாதியாக இருப்பான், இவர் வேட்டையாடுவார். இது தவிர வேறு என்ன இருக்குது நான் கேட்குறேன். அதே முக்கியமான இந்திய அரசாங்கத்துடைய முக்கியமான கொள்கை விவகாரங்களில் இந்திய அரசு நிலைப்பாட்டுக்கு ஏற்ப ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று அது உளவுத்துறை அதிகாரியோ, இராணுவ வீரரோ, காவல்துறை அதிகாரியோ நடிப்பது தான் விஜயோட கடந்த கால வரலாறு. அப்போ அவருடைய படத்தை, அது இந்த படம் ரீமேக்குன்னு போய் இதோட கதை என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். இதில் தேச பாதுகாப்புக்கு, வெங்காய பாதுகாப்புக்கெல்லாம் ஒரு ஆபத்தும் கிடையாது. நேற்று வந்து மத்திய அரசு வழக்கறிஞர் நல்லா தசை திருப்புற மாதிரி சொதப்பி விடுறாரு. வந்து இராணுவத்தோட எம்பளம் இருந்தது, நேவி எம்பளம் இருந்தால் என்ன தப்பு? இதுவரைக்கும் நேவி எம்பளத்தோட ஒரு படம் கூட நீங்கள் வெளியிட்டதே இல்லையா? உடனே அந்த எம்பளத்தை பார்த்தா உடனே மக்கள் பாகிஸ்தான்காரனுக்கு அப்படியே வந்து அவன் வந்து இந்தியா பிடிச்சிடுவான உள்ள. எதனா அறிவு இருக்கா அவங்களுக்கு? பேசுகிறாங்களே மத்திய அரசு சார்பாக போய் கோர்ட்டில். என்ன பேச்சு இதெல்லாம்? பார்க்குறவன முட்டாளாக்குறக்காக தானே இது. நீங்கள் 500 கோடி ரூபா போட்டு படம் எடுத்தாலும் அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். வயிற்றில் நெருப்பு கட்டி நிற்பான். கண்டிப்பாக பாவம் இல்லை அது. அது ஒரு பிஸ்னஸ்ஸுங்க. அது படத்தை நீ ஒரு வாரம் தள்ளி போடுற. இப்போ ஏற்கனவே இங்கே இருக்க புண்ணியவானுங்க திமுகனுங்க சிவகார்த்திகேயனை ஊசி போட்டு அவன் படத்துக்கு எதிராக அதை கொண்டு வந்து நிறுத்தி அவனுங்க பங்குக்கு அவனுங்க மண்ணள்ளி போட்டுன்னு இருக்கானுங்க. இதில் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த கெடு புத்தி? ப்ரொடியூசர் தான் பாவம் இல்லை. கண்டிப்பாக பாவங்க அவன். இது ஒரு வர்த்தகம் அடிப்படையில். அவன் பாதிச்சானா அவனை சுற்றி இருக்க பல தொழில்கள் பாதிப்பா இல்லையா? ஒரு தனிநபர் அல்ல அவன். 500 கோடி வச்சுருக்க முதலாளி. அவனை நம்பி தொழில்கள் இருக்கும். அந்த தொழில்களில் பிழைக்கக்கூடிய, வயிறு கழுவக்கூடிய குடும்பங்கள் இருக்கும். எத்தனை குடும்பம் அவங்கள நம்பி பிழைக்குதோ. நீ பாட்டு ரொம்ப கூலாக தடை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா எத்தனை பாதிப்புகள்? தடை பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த படத்தில். இது தடை செய்ய போகிறதில்ல, இந்த படம் வரத்தான் போகுது. இவங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுத்தாலும் நம்ம பேசின மாதிரியே இது சீட்டு பெறத்துக்காக தான் திமுக வெறுப்பேற்றதான்றது விஜய்க்கு தெரியாமலா இருக்கும்? கண்டிப்பாக தெரிஞ்சு தானே இருக்கும். ஆமாம். ஆனால் அவர் எந்த ஒரு சைலண்டாக தான் இருக்கார். அவர் நீங்கள் சொல்லும் போது எதுக்கு வாய் திறந்தார் அவர்? பிரச்சனையாக தானே. எதுக்குமே ஒரு வாய் திறக்க மாட்டார். பிரச்சனை விஜயை தாண்டி பார்க்கணும். நம்ம ஒரு படங்க, அந்த படத்துக்கு சென்சார் வந்து கட் பண்ணுறான், அனுமதி கொடுக்க மறுக்கிறான், ரெவியூ கமிட்டிக்கு போகன்றான், ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போகிறான், கோர்ட்டு விசாரிக்குது, தனி நீதிபதி விசாரிக்கிறார், விசாரிச்சுட்டு தீர்ப்பை ஒரு நாள் தள்ளி வச்சு நாளைக்கு கொடுக்க போகிறார், அவ்வளோதான். இதில் போய் தெருவில் இறங்கி நீ போராடுறதுக்கு என்ன இழவு வந்தது உனக்கு? நான் கேட்குறேன். ஆளாளுக்கு எதுக்கு பொங்கி வந்து பேசுகிறீங்க? நாட்டில் வேறு பிரச்சனையே இல்லை. இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு இதை விட பிரச்சனை தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லையா? விஜய்க்கு நீ நேரத்துக்கு வக்காலத்து வாங்குறேன், விஜயே சைலண்ட்டாக இருக்கார், உனக்கு என்ன வந்தது? ஆகவே இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, முட்டாள்தனமான மலிவான அரசியல். காங்கிரஸ் ஏன் தமிழ்நாட்டில் அழிஞ்சதுன்னு இப்போ புரியுதா? காங்கிரஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? காங்கிரஸுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? தம் கட்டி இவ்வளோ போராட வேண்டிய அவசியம் என்ன வந்து உனக்கு? நான் கேட்குறேன். தாவே கல்யாணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கல. ஒன்றுமே கிடையாது. அவன் என்னத்தை கொடுப்பான்? இவங்க எதுக்கு குதிக்கிறான்? காங்கிரஸ்காரன் எதுக்கு குதிக்கிறான்? நான் கேட்குறேன். காங்கிரஸ் ஏன் வந்து சைபராக போச்சுன்னு புரியுது இல்லை தமிழ்நாட்டில்? அதுதான். இதெல்லாம் காங்கிரஸ் திமுக வழி கொண்டு வரதுக்கு நாடகம். திமுகவோட இருக்கும்போது திமுக எதிராக 10 பேரை பேச சொல்லுவாங்க. ஆட்சி அதிகாரத்துன்ற எண்ணத்துக்கே போகும். ஆட்சி அதிகாரம்லாம் சைபருக்கு வாய்ப்பு கூட கிடையாது. கூட வேணால் 5 சீட் கொடுப்பாரு. அதிகாரத்தில் தான் பங்கு சத்தியமாக கொடுக்க மாட்டார் ஸ்டாலின். பங்கு கொடுத்தா நல்லதான். என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வெற்றி பெறுகிறார்கள், அவங்களுக்கு ஒரு சீட்டாவது கொடுக்கணும். இவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. திமுக அண்ணா திமுக தமிழ்நாடு நம்ம அவங்களுக்கு பட்டா போட்டு குத்துறோம். அவர்களும் அவர்களுடைய தலைமுறையும் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பார்கள் குறுநில மன்னர்களாக. நம்மளாம் வேடிக்கை பார்க்கணும். ஏன் அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க? காங்கிரஸோட முதல்ல கேளு. இப்போ எதுக்கு கேட்குறேன்? சரி, இப்போ கூட நீ கேட்டுட்டு எதுக்கு பாதியில் கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிற? உறுதியாக கேளு. கொடுக்கலையா தருதலை தனிச்சு போட்டிடு. அந்த தில்லு இருக்கா அவனுக்கு? கோரிக்கையோடு நிறுத்துக்கிறிய. நான் என்ன சொன்னேன், இது முக்கியமான ஒரு பிரச்சனை, உயிர்நாடியான பிரச்சனை. என்ன கேட்டிங்கன்னா, ஜனநாயக நாட்டில் கூட்டணியின் வந்து தான் நீ என்கிட்ட ஓட்டு கேட்குறேன்னா, கூட்டணியில் ஜெயிக்கிற ஒரு கட்சிக்கு நீ ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு மந்திரி பதவியாவது கொடுக்கணும்.
அதுதான் உண்மையான ஜனநாயகம், அதுதான் இன்க்ளூசிவ்னஸ். எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஒரு வளர்ச்சி என்பது அதுதான். கூட்டணி வைக்கும்போது 90 கட்சியை வச்சுட்டு கூட்டணி வைப்பீங்க, தேர்தல் நேரத்தில் ஒரு 5-6 கட்சிகளுக்கு சீட்டு கொடுப்பீங்க. ஆனால் ஜெயிச்ச உடனே நீங்கள் மட்டும் மஞ்சா குளிப்பீங்கன்னா இது அவன் கேட்குறான். கேட்குறாங்க சார். ஆனால் சீட்டு பெறத்துலேயே முடிஞ்சு போயிடுது கடைசி எல்லாமே. கடைசியில் அங்கே வந்து நின்றுடும். அது வந்து உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. ஏன் போக முடியலன்னா உனக்கு 3% ஓட்டு தான் இருக்குது. இதே உனக்கு ஒரு 12% ஓட்டு இருந்ததுன்னா திமுக அவங்க காலடியில் வந்து உட்காரும். கெப்பாசிட்டி கர்நாடகா மாதிரி மும்முனை போட்டியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு 18%, அவனுக்கு 22%, அவனுக்கு 22%, ஒருத்தர் ஒரு 2 பேர் சார்ந்து இருந்தால் தான். ஆமாம், அதுதாங்க ஜனநாயகத்துக்கு நல்லது. யாருக்கும் மெஜாரிட்டி வரக்கூடாது. கூட்டணி அரசு தான் அமையணும். கூட்டணியில் இருக்க எல்லா கட்சிக்கும் மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும். ஒரு ஒருங்கிணைப்பு குழு இருக்கணும் அரசை நடத்துறதுக்கு. டெல்லியில் இருந்த மாதிரி அதெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுதான் ஜனநாயகத்தோட வெற்றி. கூட்டணி கட்சிகளுக்கு நான் வந்து மந்திரி பதவி கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பது அராஜகம். அவ்வளோ தைரியசாலியாக தான் தனியாக போய் நில்லு. இந்த 3%ஆல தான் நீங்கள் 220 சீட் ஜெயிக்கிறீங்க. இந்த ஒரு அது கூட ஜெயிப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமாக இருக்குது. ஒருபோதும் தனியாக நின்று திமுக அண்ணா மறைவுக்கு பிறகு ஆட்சி அமைத்ததே கிடையாது. ஏடிஎம்கே உடஞ்சி காங்கிரஸ் தனியாக இருக்கும்போது மட்டும்தான் அது ஜெயிக்கும். இல்லை, நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். மெஜாரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி மைனாரிட்டியாக இருக்குன்னு சொன்னீங்க. அதன் அடிப்படையில் தான் பாஜக கூட்டணி இருந்தாலும் பீகார் நிதிஷ்குமார் அவங்க நீ தான் வந்து அப்போ நான் வந்து எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, மதிமுக எல்லாரும் உங்களுக்கு வேலை செய்வாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதிகாரத்தில் ஜெயிச்சோன்னா நீங்கள் மட்டும் தனியாக போயிடுவீங்கன்னா அது எந்த ஒரு நியாயம்? இதை இந்த கட்சிகள் கேட்கணும், வலிமையாக கேட்கணும். ஸோ காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள், அதுக்கு சபாநாயகர் எல்லாருமே அப்பாவும் திமுக அவர், எதிர்கட்சிகள் 2 கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் காங்கிரஸும் கேட்டு தான் தீரணும். அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தாடி வேறு ஏதோ இருக்குது. ஆட்சியில் வந்து எங்களுக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தேர்தலில் ஜெயிச்சு வந்தால் தான் அதிகாரத்தில் பங்குன்னு நாங்கள் கேட்போம். எங்களை பொறுத்தவரைக்கும் குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் முக்கியம். எம்எல்ஏ வெறுமனே என் மந்திரி ஆகிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு லெஃப்ட்டு சொல்கிறாங்க, இடதுசாரிகள் சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மற்றவங்கள சேர்த்துக்கோங்க. என்னோட பாயிண்ட், கூட்டணின்னு நீ வந்து என்கிட்ட ஓட்டு கேட்டினா நான் ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி கிடைச்சாலும் நீ கூட்டணிக்கு தான், கூட்டணி மந்திரி சபையாக தான் அது இருக்கணும். அதாவது கூட்டணிக்கு ஆதரவு இல்லை எல்லா கட்சியும் நீ கொடுக்க தேவையில்லை. 900 கட்சி இருப்பான், அது அல்ல. அவனுக்குலாம் கொடுக்க முடியாது, இடமும் இல்லை. தேர்தலில் போட்டியிட்டான் அவன் கூட நின்று அவன் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அவனுக்கு நீ கொடுக்கணும். அதான் உண்மையான ஜனநாயகம். அது 2 பேரும் செய்ய மாட்டாங்க. இல்லை, அதை செய்யறேன்னு சொல்கிற தாவேக்காவை இது வந்து ஆஃபர் கொடுக்குற கட்சி அப்படின்னு சொல்லி திருமாவளவன் விமர்சிக்கிறார். அது ரொம்ப நக்கலாக, ரொம்ப தவறாக, ரொம்ப அதாவது ரொம்ப சீப்பாக வந்து மலிவான விமர்சனம். அது திருமா மாதிரியான ஒரு தலைவர் வந்து அறிவுஜீவி, பிஜேபியோட வலையில் விழாத ஒரே தலித் தலைவர் அவர் தான். இது ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு அந்த அறைகூவலை, அந்த அஷூரன்ஸை கொச்சைப்படுத்துவது திருமாவேலனுக்கு, அவர் பேர் என்ன, திருமாவளவனுக்கு வந்து அழகு அல்ல. திமுக இருக்க தான் விசுவாசத்தை வெவ்வேறு விதமாக அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது ஆஃபருன்றது தப்பான வார்த்தை. நீங்கள் தானே அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டீங்க. அப்போ என்ன அந்த ஆஃபருக்கு எதுக்கு நீங்கள் போய் நினைங்க? அந்த ஆஃபருக்கு நீங்கள் போய் எதுக்கு? பலமுறை கேட்டாங்க. இப்போ இவ்வளோ பேச்சு பேசணும் திருமாவை நான் கேட்குறேன். பாமக பாஜக இருக்க கூட்டணியில் நாங்கள் ஒருபோதும் இடம் பெற மாட்டேனாரு. இப்போ ஒருவேளை ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் அந்த கூட்டணி விட்டு திமுக விசிக வெளியேறுமா? எங்கே போகிறாங்கன்றதான் 2வது, வெளியேறுமா? ஏன்னா நீங்கள் ஒருபோதும் பாமக பாஜக இருக்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு கடந்த 10 ஆண்டுகளில் இது வரைக்கும் ஒரு 100 தடவையாக சொல்லியிருப்பீங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி அவங்க எதை நோக்கி போகிறாங்க? இல்லை அதெல்லாம் வதந்தி, நாங்கள் பாமகவோடு ஒருபோதும் சேர மாட்டோம்னு ஒரு அஷூரன்ஸ் அவரை கொடுக்க சொல்லுங்கள். கடைசி நேரத்தில் போய் சேர்ந்தாங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன அளவுகோலை வைக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கும் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் அரசியல் வேறு, கொள்கை வேறுன்று வரும். 1000 வியாக்கியானத்தை கொடுக்கலாம். அவர் போவாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் போனால் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. சார், இப்போதைக்கு அரசியல் காலத்தை பார்வைக்கு நம்ம முன்னாடி பேசணும் 5 முனை போட்டியாக வருமோ அப்படின்னா திமுக சாதகமாக தான் இருக்கும் சூழல் பேசணும் வேலை. இப்போ உறுதியாகிருச்சு 4 முனை போட்டி தான் அப்படின்னு. திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, தாவேக ஒருபுறம், நாம் தமிழர் கட்சி ஒருபுறம். இதில் தாவேகா என்ன நிலைப்பாட்டுக்காக இந்த அரசியல் ஈடுபட போகுது? ஏன்னா இப்போ திமுக அதிமுக பூத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்க அடிப்படை லெவலில் அவங்க பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தனியாக போடுவாங்க. ஒவ்வொரு இந்த போக்குவரத்து எல்லாம் யூனியன், இந்த மாதிரி யூனியன் வச்சு ஒரு பக்கம் ஓட்டு எடுப்பாங்க, ஒரு பக்கம் மகளிர் அணி, பல பிரிவுகள் நீங்கள அந்த ஓட்டுகளை கொண்டு வருவாங்க. அடிப்படை திமுகவும் அதிமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. தாவேக்கா இதில் இந்த லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கா? திமுக அதிமுக மாதிரி அடிப்படையில் கட்டமைப்பு இல்லைங்க, அது சந்தேகமே இல்லை. ஆனால் மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது. 10 பேரை கேட்டிங்கன்னா 7 பேர் வந்து விஜய் ஓட்டு போடுவான்றோம். இல்லைன்னு உங்களுக்கும் அந்த அனுபவம் தான் இருக்கும் தெரிஞ்சு. நாளைக்கு அது ஓட்டாக மாறுதா, இல்லை அதில் பாதி ஓட்டாக மாறுதா, முக்கால் மாறுதான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கேண்டிடேட்டை பொறுத்து தான், கேண்டிடேட்டை பொறுத்து, மக்கள் மனங்களை பொறுத்து. இன்றைக்கி தேதிக்கு அவங்க ஒரு வலுவான ஒரு
ஒரு கட்சி தான். முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு பேகேஜ் எதுவும் கிடையாது. அங்கே ஊழல் பண்ணிட்டான், இங்கே ஊழல் பண்ணிட்டான்லாம் எந்த பேச்சும் வரப்போகிறது கிடையாது. ஆகவே புதுசாக ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மவுசு அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அது எப்படி போகுன்றது நமக்கு தெரியாது. பட் இன்றைக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் விஜயை பார்த்து கதி கலங்கி போய் இருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. யாரையும் கண்டு இந்த அளவுக்கு அஞ்சல. திமுக அதிமுகவை விட விஜயை பார்த்து தான் பயப்படுது. திமுகவோட பயம் விஜயை பார்த்து ஏடிஎம்கே கிடையாது. ஆனால் அது ரொம்ப வெளியில் தெரியாத மாதிரி அவங்க காமிச்சுப்பாங்க. இந்த காட்டு வழியில் போகிறவன் சத்தமாக பாட்டு பாடு. ஆமாம், அந்த கதை தான். அந்த கதை தான். எங்களுக்கு எதிரி அதிமுக அதிமுக அதிமுகன்னு கத்திரியே போக வேண்டியதான். உள்ளுக்குள்ள மனசு வந்து தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு லபக்குன்னு அடிச்சுக்கும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விஜய் ஒரு ஃபோர்ஸ். எந்த மாற்றமும் இல்லை. கடைசி நேரத்தில் ஒரு வீழ்ச்சி அடையலாம். தேர்தல் களத்தில் ஒரு வாரத்தில் அவரால் நிற்க முடியாமல் போகலாம். திமுக அதிமுக அராஜகத்தை சமாளிக்க முடியாமல் தாவேக்கா தொண்டர்கள் சிதறலாம். அதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கு அவர் ஒரு சக்தி. இல்லை, அந்த சக்தியின் காரணமாக நீங்கள் சொன்னது பழிக்க வாய்ப்பு இருக்கா? அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? விஜயின் ஃபோர்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. கண்டிப்பாக அவரால் வந்து பெரிய அளவில் சீட்டு ஜெயிச்சு ஆட்சி கட்டின அருகிலாம் வரவே முடியாது. அது ஒன்று திமுக அல்லது அதிமுக ரெண்டு பேரில் ஒருத்தர் தான். இல்லை, அது ஓகே, கன்ஃபார்ம். இவர் வர்றனால ஓட்டுகள் குறையுது. இல்லை, ஓட்டுகள் குறைஞ்சு திமுகவின் சீட்டு எண்ணிக்கை குறையுது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் வருதுன்னா மைனாரிட்டி யாருக்கு? திமுகவுக்கு. அப்படின்னா அது கூட்டணி கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற போக்கு தானே போயிடும் எப்படி பார்த்தாலும். அது ஒரு கட்டம். அந்த ஸ்டேஜ் எப்போ வருது நமக்கு எப்படி தெரியும்? புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இன்றைக்கி சர்வைவலுங்க. கட்சி மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விஜய் நெருக்குது, இன்னொரு பக்கம் வந்து மற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து. ஆகவே இதை தப்பி பிழைப்பது என்பது ஒரிஜினல் பாலிடிக்ஸ் பண்ணுறது என்பது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி சார். நன்றி சார்.